கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. பெற்றோரின் பெற்றோர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தை வளர்ப்புல என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், அதை தான் சென்ற வாரம் பார்த்தோம். இனி வரும் இந்த வாரத்திலும் அதை தான் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன பார்த்தோங்கிறத ஒரு சின்ன ரீகேப். மாடர்ன் ஜெனரேஷன் இருக்கக்கூடிய அந்த உறவுகளின் தேவை அப்படிங்கறத புரிதல் பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு கரெக்டான விதத்துல சொல்லி கொடுக்கணும். வீக்லி ஒன்ஸ் வந்து எங்க அப்பாட்ட கம்பல்சரி பேச வச்சிருக்கேன். உறவுகள் இல்லாம ஒரு குடும்பமே கிடையாது. அந்த உறவுகள் நமக்காக என்ன பண்ணிருக்காங்க. எனக்கு உறவுகளே வேண்டாம் அப்படின்னு உன் பிள்ளை தனியா வச்சுக்கினே வளர்க்க முடியுமா? உறவுகள் வேணும் தான், அவங்களுக்கு அவங்களோட லிமிட் என்னன்னு தெரியணும். தாத்தா பாட்டியாவே இருங்க. இதே மாதிரி எங்க வயசு அவங்களுக்கு வரும்போது அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க கண்டிப்பா. போன வாரம் என்ன பேசணுங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த வார நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணிப்போம். இப்போ அவங்க சொன்ன மாதிரி டாக்டர், இப்போ ஒரு விஷயம் நடக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு குழந்தைக்கு வந்து தாத்தா பாட்டி சொல்லி தராங்க. ஆனா அது பெற்றோருடைய பாயிண்ட்ல இருந்து வேறுபடுது. பெற்றோருடைய கருத்துக்கும் இவங்களோட கருத்துக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு கிளாஷ் வருது. அந்த இடத்துல அந்த குழந்தை வந்து நடுவுல மாட்டிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு. இப்ப இங்க வந்து தாத்தா பாட்டி எப்படி ரியாக்ட் பண்ணும், பெற்றோர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணும்? இந்த சிச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ங்கிறது யாரு பெற்றோர்ங்கிறது டிசைட் பண்ணும். பெற்றோர் அவங்கன்னா பெற்றோர் குழந்தை கிட்ட என்ன சொல்றாங்களோ வெயிட் பண்ணுங்க. ஏன்னா குழந்தை என்ன பண்ணுனா யார் அவங்களோட சைடு எடுக்கிறாங்களோ அவங்களோட இதுதான் போகும். குழந்தை வந்து என்ன பண்ணிக்குதுன்னா ஓகே நமக்கு இவங்க தான் அதனால நான் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் நான் கேட்டுப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நீங்க இப்ப அவங்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு ரஃபா இதா பேசுனீங்கன்னா குழந்தை என்ன பண்ணும், சரி அவங்களே அப்படியே பேசுறாங்க நானும் அப்படியே பேசிட்டு போறேன். குழந்தை என்ன பண்ணும், ரஃபா பேசுது இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அம்மா அப்பா கிட்டையும். அதனால அவங்க முடிக்கிட்டோம். அவங்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்களோ நீங்க சொல்லுங்க. அப்படி இல்லை ரொம்ப கான்ட்ரடிக்ட் ஆகுது, இவங்க சொல்றது நீங்க சொல்றது வேற வேற விதமா போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா குழந்தை இல்லாம நீங்க ரெண்டு பேரும் பேசி மத்தியத்துல ஒரு கன்சென்ஸுக்கு வாங்க. சாப்பிடும்போது நான் இது தருவேன் ஒரு அது தருவேன், அது நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு நீங்க ஒரு ரூல் கிரியேட் பண்ண, அதுக்கப்புறம் அந்த ரூலை நீங்க குழந்தைகிட்ட சொல்லணும். அப்படி வேணா நீங்க பண்ணிக்கலாம். ஆனா நீங்க அவங்க குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கிற டைம்ல நீங்களும் மதியத்துல வந்து பேசிட்டீங்கன்னா ஒன்னும் குழந்தை கன்ஃபியூஸ் ஆயிரும். ரெண்டாவது அந்த ஒரு ரெஸ்பெக்ட்ங்கிறது குழந்தை யாருக்கு நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு குழந்தை ஒரு மாதிரி திரு முழிக்க ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாப்பாடு கொடுக்குறப்ப மம்மி சொல்றாங்க முதல் சாம்பார் சாதம் தான் கொடுக்கணும். முதல் சாம்பார் சாதம். என் பையனுக்கு சாம்பாரே பிடிக்காது, எனக்கு ரசம் தான் வேணும்னு நிற்கிறான். நான் என்ன நினைக்கிறேன், அவன் ஏதாவது சாப்பிட்டானா போதும், எங்க அம்மா சாம்பார் தான் கொடுத்தாகணும்னு நிற்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு கிளாஷ் புரிஞ்சுதா? எனக்கு என் பையன் சாப்பிட்டானா போதும், சாம்பார் சாதம் தான் சாப்பிடணும். இல்ல உங்க அம்மா குடுங்கன்னு மைக்க வாங்கி என்ன வச்சிருக்காங்க. எல்லாமே டேஸ்ட் பார்க்கணும் குழந்தைங்க, நம்ம தான் சொல்லி கொடுக்கணும். இல்லப்பா முதல்ல வந்து சாம்பார் சாதம் சாப்பிடுப்பா, கொஞ்சம் உனக்கு 2 வாய் சாப்பிடு, அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சதை சாப்பிடு. உனக்கு பிடிச்சதை மட்டும் நீ சாப்பிட கொடுத்துறேன்னா அது சரி வராது. ஆரம்பத்துல அவங்க பேசுவாங்களான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க, குழந்தைக்கு சத்தான உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சாம்பார் சாதத்துல உங்களுக்கு கொஞ்சம் பருப்பு அந்த காய்கறிகளா இருக்கும். வெறும் ரசம் கொடுத்தா எப்படி இருக்கும் ஒரு குழந்தைக்கு? அதுக்கு குழந்தையோட நலனுக்காக தான் பேரண்ட்ஸ் சொல்ல வராங்க. குழந்தையோட நல்லதுக்கு தான் இல்ல, நீங்களும் குழந்தையோட நல்லதுக்கு தான் பண்றீங்க, அவங்களும் குழந்தையோட நல்லதுக்கு தான் பண்றாங்க. ஆனா குழந்தை முன்னாடி பெற்றோரா இருக்கணும், தாத்தா பாட்டியா இருக்கணும். அந்த ஒரு சாம்பார் சாதம் ரச சாதோட காம்பினேஷனா யார் என்ன கொடுக்குறீங்களோ அதை நீங்க கிச்சன்லயே பேசிட்டு அதுக்கப்புறம் டைனிங் டேபிளுக்கு நீங்க ஒரு ஆன்சரோட வரணும். அந்த ஒரு டிஸ்கஷன் டைனிங் டேபிள குழந்தைக்கு முன்னாடி பண்ணக்கூடாது. நீ போடு நான் கொடு நான் கொடு நீ கொடு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நீ சந்தோஷமா சாப்பிடலன்னா அந்த உடம்பு நீ சாப்பிடுற சாப்பாடு உடம்புலயே அதான் சொல்லியிருக்காங்க. சோ நான் என்ன நினைக்கிறேன், என் பையன் கொஞ்சம் சாப்பிட்டாலும் சந்தோஷமா சாப்பிட்டா அதுல கிடைக்கிற ஊட்டச்சத்து அவனுக்கு போதும்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து எதை சாப்பிட்டு என்ன சாப்பிட்டோன்னே தெரியாம தான் சாப்பிடும். சாம்பார்னா என்ன, கறி குழம்புனா என்ன, ரசம்னா என்னன்னே தெரியாது அதுக்கு. அதனாலதான் சொல்றதே பாருங்க. அவங்களுக்கு கவலை என்னன்னா, அட நம்ம ஊர் சாப்பாடு எல்லாம் சாப்பிடாம வெறும் ரச சாப்பாடு. இது எல்லா வீட்லயும் நடக்கிறது தான். குழந்தை வந்து டக்குன்னு என்ன, உங்க குழந்தைக்கு வந்து சாப்பிடுறதுல எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவா தான் சாப்பிடுங்க, இல்லைன்னா வந்து ரச சாதம் போதும் தயிர் சாதம் போதும் ஒரு சில குழந்தைங்க இருப்பாங்க. அம்மா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைனா எல்லாத்தையும் இப்பயே சாப்பிட பழக்குவோமே. அவன் கையும் சரி அவனுக்கு கொடுத்து பழக்கலாம். ஓகே, இது வந்து அவன் ஒரு நேரத்துல வந்து எனக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இதுதான் வேணும்னு அவன் அடம் பிடிக்கிறப்ப
நம்மளும் கொஞ்சம் தாழ்ந்து போயிட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு சொன்னா மேபி ஹி வில் அண்டர்ஸ்டாண்ட். அந்த நேரத்துல நானும் பிடிவாதம் பிடிச்சு, எங்க அம்மாவும் பிடிவாதம் பிடிச்சு, என் பையனும் பிடிவாதம் பிடிச்சு, 3 பேரும் பிடிவாதம் பிடிச்சா சிச்சுவேஷன் எப்படி போகும்னு எனக்கு தெரியல. 3 பேர்த்துக்கும் பிடிவாதம். எங்க அம்மாக்கு இருக்கிற பிடிவாதம் எனக்கு இருக்க பிடிவாதம் என் பையனுக்கு. அதுதான் நான் சொல்கிறேன், ஆரம்பத்திலிருந்தே அந்த குழந்தைங்கள இப்படிதான்ப்பா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தோம்? உங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தோம்? இதை தான் சாப்பிட்டா இப்படி தான் நாங்கள் ஊட்டி பழக்கணும். இவங்க இன்னைக்கு என்ன நூடுல்ஸ் வேணுமா, ஓகே நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணேன், ஓ பீஸா வேணுமா உடனே ஆர்டர் பண்ணேன், இப்படி தான் கொடுக்குறாங்களே ஒழிஞ்சு மற்றபடி வந்து இது சாம்பார் சாதம் நீ சாப்பிடு, ரசம் சாதம் சாப்பிடுன்னு சொல்லி சொல்றதே கிடையாது. இதுதான் இருக்கு வீட்டுல, இன்னைக்கு இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம காலத்துல சொன்னாங்க, இன்னைக்கு இது இருக்கு இதை நீ சாப்பிடுன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, என் குழந்தை இன்னொரு இடத்துல வந்து அவன் பார்த்து ஆசைப்படுறான், அப்ப அவனுக்கு நான் அதை கொடுக்கணும், உடனே நான் அவன் கேட்கறத நான் வாங்கி கொடுத்துறேன். நம்ம என்ன சொல்றோம்னா, இல்ல நீ இதைதான் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எந்த பெற்றோரும் சொல்றது கிடையாது. அந்த பெற்றோர் எடுக்க வேண்டிய முடிவை நோன்னு சொல்றத கிராண்ட் பேரண்ட்ஸ் நாங்க சொல்றோம் அப்படிங்கிறாங்க அவங்க. இல்லைங்க, இப்போ இது வந்து இவங்க இதுதான் சாப்பிடணும் அதுதான் சாப்பிடணும்னு கேட்குறாங்கன்னா, நம்ம பெரிய ஃபங்க்ஷனுக்கு எங்காவது போறோம், அந்த நேரத்துல அவங்க என்ன செய்ய முடியும்? அந்த கரெக்ட், அவங்க சொல்றதெல்லாம் அதான் நோன்னு சொல்றது. ஃபங்க்ஷன்ல போய் நீங்க சொல்றது இல்ல, ஒரு சில விஷயங்கள்ல நோவை கிராண்ட் பேரண்ட்ஸ் நாங்க சொல்றோம். அவங்க வந்து நோன்றது வந்து ஈஸியா சொல்லிடலாம், பிகாஸ் தே ஸ்பெண்ட் ஆல் த டைம் வித் சில்ட்ரன். ஆனா எங்களுக்கு அந்த டைம் கிடைக்கிறது இல்ல. நாங்க நோன்னு சொல்றதுக்குள்ள எனக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும், என் பையனுக்கு நான் வேண்டான்னு சொல்லும் போது. இந்த பேரண்ட்ஸ் நோன்னு சொல்றதுக்கும் கிராண்ட் பேரண்ட்ஸ் நோன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை எப்படி டேக்கிள் பண்றது? அவங்க சொல்றாங்க மனசே கேட்க மாட்டேங்குதுங்க, என் குழந்தை கூட நான் இருக்கிறேன், அவன் அப்படி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கேட்கும் போது நான் நோன்னு ஏன் சொல்லணும், அவன் ஆசைப்பட்டதை பண்ணிட்டு போடான்னு நான் விட்டுறேன். ஏன்னா நான் வந்து 24 ஹவர்ஸ்ல ஐ ஹார்ட்லி ஸ்பெண்ட் 3 ஹவர்ஸ் வித் ஹிம். அந்த 3 ஹவர்ஸ்ல வந்து அவனை சந்தோஷமா வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சுதா? எதுக்காக மிச்சம் 21 மணி நேரம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்? இப்போ நான் 8 hours goes in sleeping. ஓகேவா? நான் another 8 hours we work. ஓகே, யாருக்காக அந்த வேலை? என் குழந்தைங்களுக்காக தான வேலை செய்றேன். அப்போ அந்த 3 மணி நேரம் கிடையாது, மனசார நீங்க வந்து 11 மணி நேரம் உங்க குழந்தைகளுக்காக தான் இருக்கீங்க. அந்த குவாலிட்டி டைம் அவன் கூட உட்கார்ந்து அவன் கூட பேசி அவன் கூட ஸ்பெண்ட் பண்ற டைம் இஸ் வெரி லெஸ். அந்த கொஞ்சம் இருக்கிற டைம்ல நான் வந்து ஐ அம் ட்ரைங் டு பில்ட் மை ரிலேஷன்ஷிப் வித் மை சன். புரியுதா? அந்த நேரத்துல நான் அவனை நோன்னு சொன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஆயிரம் யோசிக்கிறீங்களா? இல்ல அப்படின்னு இல்ல, அவனை சந்தோஷமா வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அவனை துக்கப்படுத்தி அழ வைக்க கூடாது அப்படின்ற ஒரு எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க? இந்த இடத்துல வந்து இவங்க நோன்னு சொல்றாங்க, பேரண்டா இருக்கவங்கனால நோன்னு சொல்ல முடியல, கிராண்ட் பேரண்ட்ஸா இருக்கவங்கன்னா நோன்னு சொல்ல முடியுது. ஒரு சில விஷயங்கள்ல அந்த மாதிரி நடக்குது, அதை எப்படி டேக்கிள் பண்றது? இல்ல இவங்க சொல்ற பாயிண்ட், இப்போ இந்த ஜெனரேஷன்ல டைம்ங்கிறது ரொம்ப கம்மி. ஐ எக்ரி, ஓகேங்களா? ஏன்னா ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஒர்க்கிங், குவாலிட்டி டைம்ங்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் குவாலிட்டி டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் எஸ் தான் சொல்லணும்னு தேவையில்லை. ஓகே, அந்த கில்ட் ஃபீலிங், நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஐயோ நான் குழந்தையோட ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணல, நான் இப்போ இதை நோன்னு சொல்லிட்டு நம்ம தப்பாக நினச்சிப்பான், அதை நினச்சிப்பான் அப்படிங்கிற ஒரு கில்ட்டை முதல்ல நம்ம பேரண்டிங்லேருந்து முதல்ல தூக்கணும். ஓகே, இப்போ நாங்கள் மல்டி வைட்டமின் சொல்லுவோம், ABC எல்லாம் மாத்திரை இருக்குது, அதே மாதிரி குழந்தைக்கு ரொம்ப முக்கியமான மல்டி வைட்டமின் நோ. ஆஸ் அ பேரண்ட், ஒரு பெற்றோரா சில விஷயத்துக்கு நோனா நோன் தான். நான் ஆரம்பத்திலேயே சொன்னோம், உங்க அப்பா அம்மா வந்து எதுக்கெல்லாம் நோ சொல்லிருக்காங்க போது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் நோ சொல்லிருக்காங்க, நீங்களே சொல்லிருக்கீங்க. ஆமா, அந்த குவாலிட்டி டைம்ங்கிறது நம்ம ஸ்பெண்ட் பண்றதுங்கிறது இட் ஹேஸ் டு பி, கண்டிப்பா நீங்க குழந்தையோட சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ணணும், அவன் ஹாப்பியா இருக்கணும். உங்களோட அந்த 3 மணி நேரம் மெமரிஸ்ல உங்களோட என்ன ஸ்பெண்ட் பண்றானோ அது தப்பா இருக்கக்கூடாது. அது உங்க பையன் உங்களை பார்த்து எனக்கு மம்மி பிடிக்கல, எனக்கு அந்த மாதிரி அவ சொல்லக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஓவரா ரொம்ப பண்ணி சில டைம் குழந்தைங்களை நம்மளோட அந்த சொசைட்டியில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். ஐ ஹவ் சீன் பேரண்ட்ஸ் ஹூ ஆர் டூயிங் தட். அது ஏன்னா நம்மளோட கில்ட். நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும், அதெல்லாம் நாங்கள் வேலைக்கு போகிறோம், ஓகே. பட் அந்த ஒரு 3 மணி நேரத்தில் எல்லாத்துக்கும் நான் எஸ் தான் சொல்லணும்னு தேவையில்லை. அது ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கில்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் நம்மத்துலேருந்து வெளியே எடுக்கணும். குழந்தைங்களுக்கு அதை புரிய வைக்கணும். நான் 8 மணி நேரம் நான் வேலைக்கு போகிறேன், அதெல்லாம் எதுக்கு? பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் நீங்க குழந்தைங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, கண்டிப்பா அது புரியும். நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் இப்ப இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கேன், எந்த வயசு குழந்தைங்க கிட்ட பேசி புரிய வைக்க முடியும்? கண்டிப்பா ஒரு 3.5 வயசுல இருந்தே புரிஞ்சுக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நான் இப்போ இன்னைக்கு நான் காலைல இருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் இன்னைக்கு இல்லை, நான் வெளியே போறேன், எனக்கு இதெல்லாம் நீ எனக்கு பண்ணணும், புரிஞ்சுக்கோ, ஐ எம் வெரி டயர்ட், அந்த மாதிரி நீ சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. சாப்பாடு இதெல்லாம் சொல்லுவாங்க, பாட்டி சொல்ற மாதிரி கொஞ்சம் தயவு செய்து கேட்டுக்கோ அப்படின்னு விட்டுறணும். சில விஷயத்த நம்ம அதுக்குள்ள பூந்தக்கூடாது. அவங்க என்ன சொல்ல வராங்க நம்ம அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணி நம்ம அதை விட்டுறணும். கண்டிப்பா தாத்தா பாட்டி பொறுத்த அளவுக்கு 2 டைப். ஒரு டைப்ங்கிறது எல்லாரும் எஸ் சொல்றது, சில டைப் அவங்க சொல்ற மாதிரி நோ சொல்றது.
ஸோ 2 டைரக்ஷன்ஸ்ல இருப்பாங்க, அங்கே இருப்பாங்க இங்கே இருப்பாங்க. கொஞ்சம் மிடில் வரணும். தாத்தா பாட்டிஸும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணும். எல்லாத்துக்கும் நீங்க எஸ் சொல்ல முடியாது, அப்படியே சில விஷயத்துக்கும் நீங்க நோன்னு அப்படி நின்றுட்டும் இருக்க முடியாது. அந்த அந்த ஒரு பேலன்ஸை நீங்க கண்டிப்பா குழந்தைங்களோட வளர்ப்புல நீங்க கொண்டு வரணும். அவங்களுக்கு அந்த குவாலிட்டி டைம் கிடைக்கல அப்படிங்கிற டைம், அந்த ஒரு 2 மணி நேரம் அவங்களோட பெற்றோரோட இருக்கிற டைம்ல நீங்க அதுக்குள்ள பூந்தாதீங்க. அவங்க கிட்ட விட்டுருங்க. அவங்க என்ன சொல்ல வராங்களோ, அவங்க என்ன பண்ண வராங்களோ அவங்க பண்ணட்டும். அது அவங்களோட சாய்ஸ். இப்போ அதுல அவங்க எதுவும் தப்பு பண்றாங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை எப்படி அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றது? அந்த குழந்தைக்கு முன்னாடி இல்லை, குழந்தைக்கு முன்னாடி தயவு செய்து உங்க பொண்ணு தப்பு பண்றாங்கன்னு நீங்க குழந்தைக்கு முன்னாடி சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா குழந்தை ஒரு நாள் கை எடுத்து அவங்க கிட்ட சொல்லும், பாட்டி சொன்னாங்க இல்லையா, இன்னும் நீ அப்படி பண்ற. அந்த ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு பெற்றோர்கிட்ட இருக்கிற அந்த ஒரு ரெஸ்பெக்ட்ங்கிறது அந்த குழந்தைக்கு போயிடும். கண்டிப்பா நீங்க சொல்லணும், கண்டிப்பா நீங்க சொல்லலாம். ஆனா தனியா சொல்லுங்க, அவங்களுக்கு புரிய வைங்க, அதெல்லாமே நீங்க பண்ணுங்க. குழந்தைக்கு முன்னாடி இல்லை. ஓகே, ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். அதாவது குழந்தை கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கவங்க கிராண்ட் பேரண்ட்ஸாகவும், பெற்றோராக இருக்கவங்க பெற்றோராகவும் அந்த லைன்ல எப்படி இருக்கணும், அந்த நூல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தெளிவான ஒரு விளக்கமா இதை நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இங்க நான் ஒரு ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். எங்க அப்பா அம்மாங்க என்னை இப்படி வளர்த்தாங்க, இதை பார்த்து நான் என் குழந்தை இந்த மாதிரி வளர்க்கவே மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கிறது என்னது சொல்லுங்க. ஓகே, அவங்க யோசிக்கணுமாமா? நீங்க சொல்லிருங்க. சரி, நீங்க சொல்லுங்க. எங்க அப்பா அம்மா இப்படி வளர்த்தாங்க, இதுல இருந்து நான் இதை எடுத்துக்கவே மாட்டேன். எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் எங்கள்கிட்ட. இப்போ நான் என் பையன்கிட்ட வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கிறத வந்து அவன் சில நேரத்தில் ஒத்துக்குவான், சில நேரத்தில் வந்து அவன் கொஞ்சம் என்னை கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைப்பான். எங்கள் அப்பா என்னால் முடியாது, அவன் செஞ்சிட்ருக்கான். ஓகே, ஸோ அதாவது அந்த கராரா இருந்த அந்த ஒரு சூழலை வந்து என் பையனுக்கு நான் கொடுக்க மாட்டேன், நான் கொஞ்சம் நட்பா என் பையன் கூட பழகுவேன் அப்படிங்கிறது. ஓகே, நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் இல்லை. இல்ல எல்லாமே மம்மி டாடி பண்ணது நல்லது தான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணல. இல்ல, இட் இஸ் நாட் ஃப்ரம் அன் இமோஷனல். இல்ல, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த மாதிரி வளர்த்தாங்க, இதை மட்டும் நான் அவங்க கிட்ட இருந்து பேரண்டிங்ல எடுத்துக்க மாட்டேன், குழந்தை வளர்ப்புல நான் இதை எடுத்துக்க மாட்டேன், என் குழந்தைக்கு இப்படி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்னவா இருக்கும்? அது வாய்ஸ் ரைஸ் பண்றது. வாய்ஸ் ரைஸ் பண்றது, சத்தமா திட்டுவாங்க. சத்தமா பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, திட்டுறது வந்து உங்க அப்பா அம்மா உங்களை திட்டுவாங்க, நீங்க வந்து அதை வந்து உங்க குழந்தைங்க கிட்ட கொண்டு போக கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல திட்டலாம், வாய்ஸ் மாடுலேட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, எனக்கு அந்த வாய்ஸ் மாடுலேஷனுக்கும் திட்டுறதுக்கும் சம்பந்தம் வித்தியாசம் தெரியல எனக்கு. ஏன்னா திட்டுனாதான் வாய்ஸ் அதிகமா போகும்னு. இல்ல, அது கொஞ்சம் லவுடா, கொஞ்சம் நல்லா தூக்கி சொல்றது. அது அடிக்கனாலும் அப்படியே அமைதியா திட்டுங்க அப்படிங்கிறீங்களோ? இல்ல, அந்த திட்டுலயே நிறைய விதம் இருக்கு. ஓகே, சில பேர் கண்ணிலே திட்டுவாங்க, அவங்க சொன்ன மாதிரி. சில பேர் அமைதியா இருந்து திட்டுவாங்க. இந்த வாய்ஸ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். நான் கம்மி பண்ணிக்கோங்க வாய்ஸ். இல்ல, எங்க பேரண்ட்ஸ் எப்படின்னாக்க, எங்க அம்மா எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அப்பா ஓரளவுக்கு ஸ்ட்ரிக்ட். ஸோ அம்மா வந்து கையில எது கிடைச்சாலும் அடிச்சிருவாங்க, அதாவது அதுதான் கிடைச்சாலும் அடிச்சிருவாங்க. ஸோ அது வந்து நான் வந்து என் பிள்ளை அப்படி அடிக்க மாட்டேன். அதாவது அடிப்பேன், அடிக்கணும்னு இனிமேல் அவசியமும் இல்லை. நாங்க என்ன நினைக்கிறோம்னா, அடிக்காம குழந்தைய வளர்க்கலாம், திட்டி மிரட்டி வளர்க்கலாம், அடிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். பட் ஆனா ஒரு சிலவங்க சொல்றாங்க அடிச்சாதான் வந்து குழந்தைங்க திருந்துவாங்கன்ற மாதிரி. பட் அதுல வந்து நான் பிலீவ் பண்ணல, எனக்கு தெரியல. பட் நம்ம என்னைக்குமே சொல்லி வந்திருக்கோம், அடிச்சோ திட்டியோ ஒரு குழந்தைய வந்து வளர்த்துறது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லைன்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சில சொல்லிட்டே தான் இருக்கோம். ஸோ அந்த ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நான் வந்து என் பொண்ணுக்கு அதேதான் சுத்தி அடி வாங்குவோம். அது மட்டும் இருக்கக்கூடாது, ஓடி 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 கதவை சாத்திட்டு உள்ள விழுகும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது எல்லா வீட்லயும் அந்த அப்பெல்லாம் இருந்திருக்குது. இன்னைக்கு அதை வந்து நம்ம பசங்களுக்கு கொடுக்கறது இல்ல. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நல்லா இருக்கீங்க, நீங்க இன்னைக்கு வெளிநாடு எப்படிங்க, எப்படி இருக்கீங்க? நீங்க அடிச்சதாலதான் கையாளாதவன் தன் மகளை பகைக்கிறான்னு சொல்லிட்டு வேதமே சொல்லுது. அப்போ அடிச்சதுனால நல்லா இருக்கிறீங்க. நீங்களும் அதாவது எல்லாத்துக்கும் அடிக்கிறது இல்ல. அவங்க படிச்சதால நல்லா இருக்காங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன், நீங்க அடிச்சதால நல்லா இருக்காங்கங்கறீங்களே. அடிச்சு படிச்சதுனால அடிச்சு அவர் தலையில எத்தனை கொட்டிட்டேன்னு கேளுங்க. அவளை மேத்ஸ் சொல்லி கொடுக்கும்போது கொட்டிருக்கீங்க. ஆமா, அதெல்லாம் சரி. பட் நாங்க வந்து என்ன சொல்றோம், கொட்டாம திட்டாம சொல்லி கொடுக்கலான்னு. டாடி நீங்க அவ்வளவு தூரம் கொட்டி சொல்லி கொடுத்தீங்க, எனக்கு இன்னைக்கு மேத்ஸ் வருதா சொல்லுங்க டாடி. வரல இல்ல, நீங்க மேத்ஸ்க்கு தானே கொட்டினீங்க மண்டேங்க. அத பத்தி பிரச்சனை இல்ல, படிக்கிறது முதல்ல படிப்பு. அடிச்சு படிக்க வச்சேன்.
பாஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. நீ +2 பாஸ் பண்ணியா இல்லையா? டிகிரிக்கு போய் தான் நீ எடுத்து மேத்ஸ் எடுக்க முடியல விட்ட. டிகிரில போய் நீ அப்புறம் ஆப்ஷன் ஆமா. இல்ல இல்ல என்ன பண்ண? ஃபேமிலி ஃபைட்ல அப்புறம் வச்சுக்கலாம் கொடுங்க. இல்ல டாடி, நான் என்ன சொன்னேன், எனக்கு கெமிஸ்ட்ரியே வராது டாடி, என்னை விட்டுருங்க. என்ன கேட்டிங்களா? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுத்தே ஆகணும்னு சொன்னீங்க. அதுதான் எடுத்திருந்தா என்ன இருக்கு எனக்கு? இன்னைக்கு இன்னும் அரியர் வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருந்திருப்பேன் நானு. நான் சொன்ன மாதிரி நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்தேன், நான் முடிச்சேன், நான் டக்குன்னு வேலைக்கு போனேன், வந்தேன், பண்ணனா இல்லையா? நான் தடை சொல்லலையா உனக்கு? உனக்கு +2 வரைக்கும் தான் ஒருத்தர் பண்ண முடியும். டிகிரி பண்ண அடிச்சுக்க முடியுமா? நான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அடிக்க முடியும். ஒரு 10th 7th அடிக்க முடியும். அதுக்கு அடிக்க முடியுமா? Actually- அதுக்கு ஒன்று கொடுத்துட்டேன் நான். அதுதான் எங்க ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது எல்லாமே ஃபைன். டாக்டர் கிட்ட அந்த அடிக்கிறத பத்தி நம்ம ஒரு விஷயம் நம்ம கேட்போம். அது எப்படி ரைட், அது மட்டும் கேளுங்க. இல்ல அதை பத்தி நம்ம நிறையவே பேசியிருக்கோம். அது மட்டும் கேட்கறது இல்ல. நீங்க கண்டிப்பா சொன்னீங்க, என்னன்னு சொன்னீங்கன்னா அவங்க கொட்டுறாங்க, நீங்க கொட்டுனீங்க அவங்களுக்கு மேத்ஸ் படிக்கிறதுக்கு கொட்டுனீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது கொட்டுதான். எந்த மேத்ஸ் சம்முக்காக நீங்க கொட்டினீங்களோ, அந்த என்ன கரெக்ஷனுக்காக நீங்க கொட்டினீங்கிறது கண்டிப்பா அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனா அப்பா என்ன கொட்டினாங்க, மேத்ஸ் படிக்கும்போது கொட்டினாங்க, அது மட்டும்தான். பட் என்னன்னா அந்த பர்டிகுலர் திங், ஸோ நீங்க என்ன கரெக்ஷன் நீங்க கொடுத்தாலும், என்ன நீங்க கரெக்ட் பண்ண நீங்க விரும்பினாலும், அது நீங்க பர்டிகுலர் அந்த என்ன எசன்ஸ், அதுதான் முக்கியம். அதை நம்ம விட்டுறோம். அடி கில்லு அதுக்கப்புறம் ஸ்கேல்ல போட அதுதான் ஞாபகம் இருக்குமே தவிர எதுக்காக அது பண்ணாங்கிறது குழந்தைங்க மறந்துடுறாங்க. அந்த ஒரு கஷ்டமான ஒரு ஃபீலிங் அவங்க எப்பவுமே வச்சுட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அடிக்கிறதுல ஏன் அடிக்கிறாங்கிறதோடவும் அடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை தான் குழந்தைங்களுக்கு போய் சேரும். அப்படிதான் உங்களுக்கு சேர்ந்ததோ? இல்ல, எனக்கு எங்க அப்பா ஏன் அடிச்சாருன்னா, அவருக்கு அந்த நேரத்துல கோவம், இவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, இவ பண்ண மாட்டேங்கிறான்ற கோவம் தான் அவருக்கு விழுந்து. இவ படிச்சுக்கணும், இவ புரிஞ்சுக்கணும்ன்றத விட கோவத்தினாலதான் அங்க கொட்டும் அடியும் விழுந்தது நான் நினைக்கிறேன். அப்படியெல்லாம் கிடையாது. எங்க அப்பா என்னை படிக்க வச்சாரு. ஆனா எங்க அப்பா எங்க அப்பா என்ன அடிக்கவே கிடையாது. ஆனா டீச்சர்ஸ்ட்ட போய் சொல்லிடுவாரு, இந்த பையனுக்கு ஆமா இந்த மாதிரி கண்ணத்தை மட்டும் விட்டுருங்க, மற்றபடி புரிஞ்சு எடுத்துருவானு டீச்சர் கிட்ட. அதே நமக்கு பயம் வந்துடும். ஆனா நான் எங்க டீச்சர்ஸ்ட்ட போய் எப்படிலாம் சொல்ல நான் கேட்கிறேன், நாலேஜ் அப்படிங்கிறது அடிச்சு வர வைக்க வேண்டியதா இல்ல கத்து கொடுக்கறதுங்கிறது படிப்பா வரதா? அது எப்படி கேட்டீங்கன்னா, நாலேஜ் அவங்களே சில குழந்தைகளுக்கு நல்லா படிச்சுக்குங்க, ஒரு சில குழந்தைகள் அடிச்சுதான் திருத்தணும். ஆடுற மாட்டு ஆடி கறக்கணும், பாடுற மாட்டு பாடி கறக்கணும். அடிச்சு கறக்க சொல்லி ஓரளவுக்கு, அதாவது ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் கண்டிச்சு தான் ஆகணும். இல்லாட்டி சில குழந்தைகள் படிக்க அது பயமெல்லாம் போயிடும். கொஞ்சம் அந்த பயம் இருக்கணும். டாடி அடிப்பாரு, தலையில கொட்டுவாரு, கரெக்டா சொல்லி. குழந்தைகளை நீங்க அடிப்பீங்களா? கண்டிப்பா அடிக்க மாட்டோம். அடிக்க மாட்டீங்க. நீங்க அடிப்பீங்களா? இல்ல, பேர குழந்தைகளை அடிக்கிறதுல சில சமயத்துல ரொம்ப குறும்பு பண்ணும்போது ஒரு அடி 2 அடி கொடுக்க வேண்டிய இருக்கு. அடிக்கிற நேரத்துல அடி கொடுப்பேன். அடியும் கண்டிப்பா அது ரொம்ப தப்பான காரியத்தை செய்ய போகுதுனாக்கா அந்த இடத்துல நானே டக்குன்னு ஒண்ணு போட்டுருவேன். அப்ப அந்த டக்குன்னு அந்த ஒண்ணு போட்டோம்னா அதை சுள்ளுன்னு பிடிக்கிறப்பவே அதை அடுத்த ட்ரிப்பை தொடுறப்ப அது ஞாபகம் வரும். ஓ, இதை செய்யக்கூடாது, செஞ்சு அம்மா அடிப்பாங்க அப்படின்னு அதுக்கு கண்டிப்பா தெரியும். எப்படி இருக்கும் உங்களுக்கு உங்க அம்மா குழந்தை அடிக்க போகும்போது? கோவம் வருமா? இல்ல, கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். நல்ல வேளை நான் தப்பிச்சுட்டேன், என் பையனுக்கு எங்க அம்மாவை தான் பிடிக்காதுன்னு. பழைய தூக்கி அம்மா மேல போட்டுடலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி அடிக்கும் போது நான் கூட்டிட்டு போயிடுவேன் தனியா. ஓகே, நான் தனியா கூட்டிட்டு போயிடுறேன். நான் என்ன பண்ண தனியா எடுத்துட்டு அதுவும் போயிடுறது. இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து. மகளா அடிக்க போகும்போது உங்களுக்கு பிரச்சனை இல்ல, அடிச்சிட்டீங்க. ஆமா. ஆனா அதே காரணத்துக்காக உங்க குழந்தைய, உங்க பேர குழந்தைய அடிக்க மாட்டேங்கிறீங்க. அது என்னமோ தெரியல எனக்கு. அது என்னமோ தெரியல. இல்ல, நான் அடி வாங்கும் போது போடு, நல்லா போடு, போடுன்னு வரு. இதே என் பையனை நான் அடிக்கும் போது தொடாத, பையன் அடிக்காத கூட, வா சாமி வான்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுவாரு. அது ஏன் டாடி அப்படி? உங்களுக்கே இருக்கு பாருங்க. அது என்னமோ தெரியல, அதனுடைய பாசம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படிங்கிறட்டியா, பிள்ளைங்களை கண்டிக்கிறப்ப ஒன்றும் பேரண்ட்ஸ் கண்டிக்கிறாம, அம்மா கண்டிக்கிறப்ப அப்பா இவங்க என்ன செய்வாங்க, இப்படி பார்ப்பாங்க, அடி வாங்குறாங்களா பிள்ளைங்க, டக்குன்னு கதவை சாத்திட்டு போயிடுவாங்க. இவங்க ஃபேமிலியில் அப்படி கிடையாது. 2 பேரும், ஒன்று ஹஸ்பண்டு 2 பேருமே சண்டை பயங்கரமாக போடுவாங்க. ஏன் அடிக்கிறேன்னு அப்பா சத்தம் போடுவார், அடிக்காத பையனை அடிக்காத. அப்பதான் அம்மா ரொம்ப ஜாஸ்தி போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. இல்ல, எதுவா இருந்தாலுமே அடிக்கிறது தப்பு அப்படின்னு தான் டாக்டர் சொல்றாங்க. அது ஒரு நல்ல அப்ரோச் இல்ல. குழந்தை வளர்ப்புல அடிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல அப்ரோச் இல்லைங்கிறதா நம்ம எப்பவுமே சொல்லிட்டு வந்துருக்கோம். இந்த ஜெனரேஷன் பொறுத்த அளவுக்கு இவங்க ஃபர்ஸ்டே சொல்லியிருக்காங்க, குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த ஜெனரேஷன் பொறுத்த அளவுக்கு அவங்க எல்லா ஏன், எதுக்கு, என்ன, ஏது,
எல்லாத்துக்கும் அவங்க கேள்வி கேக்குறாங்க. நம்ம ஜெனரேஷன் நாங்க கேட்கல, ஏன்னா கேட்கவும் விடல. கண்லயோ கையிலயோ ரெண்டு கிடைச்சனால எங்க ஜெனரேஷன் நமக்கு அந்த ஜெனரேஷன் வந்து எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மியா இருந்தது. நம்ம பாக்குறது கேக்குறதுலாம் ரொம்ப கம்மியா இருந்தது. எக்ஸ்போஷரும் கம்மி, ரெண்டாவது பேரண்டிங் ஸ்டைலும் டிஃபரெண்ட். ஒரு அப்பாவோ ஒரு அம்மா பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம், ஸ்பெஷலி அப்பாவை பார்த்தா ஒரு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது வந்து அப்பா அம்மா டீச்சர் தான். இன்னைக்கு உலகமே ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு ஒரு பேரண்ட்டை பார்த்தா நமக்கு ஒரு பயம் இருக்கும். இப்போ நாங்க ஃப்ரீயா, இவங்க சொன்ன மாதிரி நான் என் பையனோட ஃப்ரீயா நான் இருக்கணும், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ரீனஸ் வரும்போது கண்டிப்பா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம எப்படி கேட்கிறோம், எதுக்கு இப்போ நீங்க இதை சொன்னீங்க, குழந்தைங்களுக்கு நீங்க கான்சிக்வன்ஸ், இப்போ நான் இது வேண்டாம், இதை எடுத்தா உனக்கு நல்லது இல்லை, அதனால இதை நீங்க அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க குழந்தைகிட்ட சொன்னா இன்னும் கொஞ்சம் நிற்கும், இன்னும் கொஞ்சம் நிலைக்கும், இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். அடிச்சிங்கன்னா அது அப்போதைக்கு மட்டும்தான். நீங்க ஒரு வாட்டி அடிச்சது சரியா இருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா? கண்டிப்பா இல்லை. அந்த ஒரு வாட்டி அடிச்சதை நீங்க திருப்பி திருப்பி அதே ரீசனுக்காக அடிச்சுட்டே தான் இருப்பீங்க. ஆனா குழந்தை மாறது கஷ்டம். ஒரு விஷயத்தை தொட போகுது, சின்ன ஒரு கரண்ட் பாக்ஸ், ஒரு எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தொட போகும்போது நம்ம அடிச்சு நம்ம அந்த பதட்டத்துல அடிச்சிருவோம். அது வந்து இதுல கிடையாது, பதட்டத்துல அடிச்சு ஐயோ தொட போயிட்டே அப்படின்னு சொல்லி அடிச்சு, அது நம்மளோட பயம், அது பெற்றோரோட பயம். அந்த பெற்றோரோட பயத்துல நம்ம அடிக்கிறோம். அடிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்னா, இது தொட்டா இது நடக்கும், நாளைல இருந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொரு போட்டுருவாங்க. அதுதான் அவங்க சொல்ல வர்றது. நாளைல இருந்து நம்ம தொட போனா அடிப்பாங்க, அம்மா அடிப்பாங்கிற ஒரு பயம் இருக்கும், தொட மாட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தானே. எல்லாத்துக்கும் அது சரிப்படாது. ரெண்டாவது அந்த அடிக்கிறதுங்கிறது நம்மளோட பயம், அவனுக்கு தான் ஆயிருமேங்கிறது பயத்துல தான் நம்ம அடிக்கிறோமே தவிர, அவன் அதுல கை வச்சு அதை நம்ம அவனுக்கு கண்டிப்பா அவனை எடுத்து தூக்கி வரலாமே, அடிக்காம அவனை அங்கேயிருந்து தூக்கிட்டு வந்து அவனை உட்கார வச்சு சொல்லலாம், இது இப்படி ஆகுது, அதாகுது, இப்ப அவங்க இன்டர்நெட் அவைலபிளா இருக்கு, காமிச்சு ஒரு வீடியோ காமிச்சு எப்படி நடக்குது அதெல்லாம் நீங்க காமிக்கலாமே. அது கண்டிப்பா அடிச்சுதான் ஞாபகம் வைக்கணும்னு தேவையில்லையே. ஓகே. ஸோ அடிக்கிறதுங்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், எங்க அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி வளர்த்துறதுல வந்து தான் இது எங்க வந்ததுன்னா, எங்க அப்பா அம்மா இதை எனக்கு செஞ்சாங்க, நான் இதை வந்து என் குழந்தைங்களுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நீங்களும் அடிக்கிறீங்க, இனி அடிக்க கூடாது இல்லையா? ஓகே. நீங்க நினைக்கிறது, நான் வந்து இதெல்லாம் என் குழந்தைங்களுக்கு பண்ணினேன், ஆனா என் குழந்தைங்க வந்து பேரண்டிங்ல இதெல்லாம் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு பண்றதுக்கு மிஸ் பண்றாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் இருக்குங்களா? பெற்றோரின் பெற்றோர், இது வந்து ஒரு 2-3 ஜெனரேஷன் சார்ந்த ஒரு விஷயமா விவாதிச்சுட்டு இருக்கோம். இது ஒரு வாரத்துல முடியறது இல்லை. அதனால தொடர்ந்து வரும் வாரங்களில் இதை பற்றி நம்ம பெருசா விவாதிக்க இருக்கிறோம். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் கேமி. இந்த நிகழ்ச்சி மாதா தொலைக்காட்சி அறம் செய்.